பொய் ஒரு நாள் ஆபத்தாக மாறும். மலை அடிவாரத்தில் பசுமையான ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சிந்து என்ற 10 வயது சிறுவன் வசித்து வந்தான். சிந்து மிகவும் புத்திசாலி, குறும்புக்காரன், எப்போதும் சிரித்த முகத்துடன் இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவன் அடிக்கடி பொய் சொல்வான். அவை அவனை சுற்றியவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தின. ஒரு பொன்னான காலை சிந்து தன் தந்தையின் ஆட்டுக்கூட்டத்தை வயலுக்கு மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றான். வயலுக்கு அருகே ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து ஆடுகளை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் சிந்துவுக்கு அங்கு அமைதியாக இருக்க பிடிக்கவில்லை. அவனுக்கு ஏதாவது ஒரு குறும்பு செய்ய வேண்டும் என்று தோன்றியது. திடீரென அவன் எழுந்து முழு சக்தியுடன் சிங்கம் சிங்கம், வயலில் சிங்கம் என்று கத்தினான். கிராமத்தினர், குறிப்பாக அருகில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் சிந்துவின் கூச்சலை கேட்டு பதறி அடித்து ஓடி வந்தனர். அவர்கள் கையில் கிடைத்த மரக்கட்டைகள், விவசாய கருவிகளை எடுத்துக்கொண்டு எங்கே சிங்கம், சிந்து பயப்படாதே என்று கேட்டார்கள். சிந்து தன் குறும்பு வெற்றி பெற்றதை பார்த்து வயிறு குலுங்க சிரித்தான். ஹாஹா, சிங்கமெல்லாம் இல்லை, நான் சும்மாக கத்தினேன், நீங்கள் எல்லாம் ஓடி வந்தது செம ஜோக் என்று கிண்டலாக சொன்னான். கிராமத்தினர் கோபமடைந்தனர். சிந்து, இப்படி பொய் சொல்றது தப்பு, எங்களை பயமுறுத்தி விளையாடாதே என்று எச்சரித்துவிட்டு மீண்டும் தங்கள் வேலைகளுக்கு திரும்பினர். ஆனால் சிந்து இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு மாலை வேளையில் வயலில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அதே குறும்பு மனநிலையில் சிங்கம் சிங்கம் உதவுங்கள் என்று கூவினார். இந்த முறையும் கிராமத்தினர் பரபரப்பாக ஓடி வந்தனர். ஆனால் மறுபடியும் சிந்து சிரித்துக்கொண்டே ஏமாத்திட்டேன், சிங்கமெல்லாம் இல்லை என்று சொன்னான். இப்படி 3 முறை நடந்தது. பிறகு கிராமத்தினர் சிந்துவின் வார்த்தைகளை நம்புவதை நிறுத்தினர். இவன் எப்போதும் பொய் சொல்கிறான், இவனை நம்பி நம் நேரத்தை வீணடிக்க கூடாது என்று முடிவு செய்தனர். ஒரு மழைக்காலம் மாலையில் உண்மையாகவே ஒரு பயங்கரமான சிங்கம் வயலுக்கு வந்தது. அதன் கர்ஜனையை கேட்டு ஆடுகள் பயந்து ஓடின. சிந்து மரத்தின் மேல் ஏறி உயிரை கையில் பிடித்து கொண்டு, சிங்கம், உண்மையாகவே சிங்கம், தயவு செய்து உதவுங்கள் என்று முழு பலத்துடன் கத்தினான். அவனது குரல் பயத்தால் நடுங்கியது. ஆனால் கிராமத்தில் இருந்தவர்கள் மறுபடியும் சிந்து அதே பொய்யை சொல்கிறான், இவனுக்கு வேறு வேலை இல்லை என்று நினைத்து யாரும் வரவில்லை. சிலர் சிரித்து கொண்டே அவன் நடிக்கிறான், விடு என்று பேசிக்கொண்டனர். சிங்கம் ஆடுகளை தாக்கியது. சிந்து பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. இறுதியில் சிங்கம் பல ஆடுகளை கொன்று மற்றவற்றை அடித்து கொண்டு காட்டுக்குள் சென்றது. சிந்து கண்ணீருடன் வீட்டுக்கு ஓடினான். தன் தந்தையிடம் நடந்தவற்றை சொல்லி அழுதான். நான் பொய் சொன்னதால் யாரும் என்னை நம்பவில்லை, இப்போது ஆடுகளை இழந்து விட்டோம் என்று வருந்தினான். அன்று முதல் சிந்து தன்னை மாற்றிக்கொண்டான். பொய் சொல்வதை முற்றிலும் நிறுத்தினான். எப்போதும் உண்மையை மட்டும் பேசினான். ஆரம்பத்தில் கிராமத்தினர் அவனை நம்ப தயங்கினாலும் அவனது நேர்மையை கண்டு படிப்படியாக மீண்டும் நம்பிக்கையை வைக்க தொடங்கினர். சிந்து மீண்டும் கிராமத்தின் அன்புக்கு பாத்திரமானான். பொய் சொல்வது ஒரு கணம் வேடிக்கையாக தோன்றலாம், ஆனால் அது நம் மீதான நம்பிக்கையை அளித்துவிடும். ஒரு முறை நம்பிக்கை இழந்துவிட்டால் உண்மையை பேசினாலும் யாரும் நம்ப மாட்டார்கள். எப்போதும் உண்மையை பேசுவது நம்மை நல்லவர்களாகவும் நம்பகமானவர்களாகவும் மாற்றும்.